அனைவருக்கும் வணக்கம். நாம ஜியோகிராஃபில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதை பேஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ்ல எந்தெந்த டாபிக்ல இதெல்லாம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அதை நாம ஒரு ஃபாஸ்டான ஒரு ரிவிஷன். ஏன்னா நம்ம எந்தெந்த டாபிக்கு நாம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்ம எல்லாத்தையும் படிக்கணும். இருந்தாலும் இந்த ஏரியாவில இருந்து கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா நாம் அதுக்கு தனியாக முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் ஒவ்வொரு டாபிக் எடுத்து நம்ம கொஞ்சம் வேகமாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் யாருக்குன்னா ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரியான ஒரு டாபிக் தான் இது. புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது வந்தளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறதுனால புரியாது. உங்களுக்காக தனியாக நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் ஜியோகிராஃபி ரிலேட்டடாக வந்து சாப்டர்ஸ் இருக்குது, அதை போய் பாருங்கள். சரிங்களா? இந்த கிளாஸில் நாம் ஓஷனோகிராஃபியை பற்றி இதுலேருந்து என்னென்ன கேள்விலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஓஷனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க? குளோபல் ஃப்ரெஷ் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இந்த உலகத்தில் நன்னீர்லாம், அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கே அதிகமாக இருக்குது, எந்தெந்த ரீஜனில் குறைவாக இருக்குது, அந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது கிரவுண்ட் வாட்டரில் ஃப்ரெஷ் வாட்டர் அதிகமாக இருக்குதா, இல்லை லேக்கில் ஃப்ரெஷ் வாட்டர் அதிகமாக இருக்குதா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து இந்த அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், இல்லை மேட்ச் த ஃபாலோவிங் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ குளோபல் ஃப்ரெஷ் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன். வேர் இஸ் எர்த் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்டோர்? எங்கெங்கெல்லாம் வந்து எர்த்துடைய ஃப்ரெஷ் வாட்டர்னா நம்ம குடிக்கிற நன்னீர் தான் சொல்கிறாங்க. எங்கெல்லாம்? கிளேஷியர் அண்ட் ஐஸ் கேப்பில். இங்கே தான் வந்து அதிகப்படியான ட்ரிங்கிங் வாட்டர் வந்து இருக்குன்றாங்க. கிளேஷியர்லையும் ஐஸ் கேப்லையும் கிட்டத்தட்ட 68%. அது பிறகு கிரவுண்ட் வாட்டர் 30%. அது பிறகு சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் அதரில் பார்க்கும்போது ஒரு 2% இருக்குதுங்க. ஸோ இதில் எதுன்னு பார்க்கும்போது லேக்கில் ஒரு 87%, ஸ்வாம்பில் ஒரு 11%, ரிவரில் ஒரு 2%. ஸோ இப்படி வந்து பிரிஞ்சு இருக்குன்றாங்க. இது எங்கே? இந்த 2% இதெல்லாம் பிரிஞ்சு இருக்குது. ஃபர்ஸ்ட் அப்போ அசெண்டிங் ஆர்டரில் நம்ம கொடுக்குறாங்க, டிசெண்டிங் ஆர்டரில் கொடுக்குறாங்கன்னா அப்போ அதிகமாக எதில் இருக்குது? கிளேஷியரில் இருக்குது, அது பிறகு கிரவுண்ட் வாட்டரில் இருக்குது, அதன் பிறகு சர்ஃபேஸ் வாட்டரில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். லேக் அண்டு ரிவர்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ராக்சிமேட்டாக நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதுமானது. ஏன்னா வேல்யூ சில கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ புரிஞ்சுதா? ஸோ அதிகப்படியான ட்ரிங்கிங் வாட்டர் எங்கே இருக்குது? அண்டார்டிகாவில் இருக்குது. ஏன்னா அங்கே தான் வந்து ஐஸாக இருக்குது. ஏன் ஆர்டிகில் இருக்காதுன்னா ஆர்டிகில் வந்து அந்தளவுக்கு ஐஸ் கேப் வந்து ரொம்ப குறைவுங்க. அண்டார்டிகில் தான் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கிரவுண்ட் வாட்டர் எல்லா ரிவர் அண்ட் லேக் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணால் கூட நமக்கு கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப அதிகமானது. பாருங்கள், இது 2% தான், ஆனால் இங்கே 30%. இதெல்லாம் கேள்வியாக வரும். நம்ம அசால்ட்டாக நினைப்போம் இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் எல்லாமே 2010க்கு பிறகு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் நான் எடுக்கல, ஏன்னா ரொம்ப பழசு இல்லையா? இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு நம்ம பார்க்கணுன்றதுனால 2010லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு வரோம். சரிங்களா? ஸோ ஓஷன் கண்டைன்ஸ் 97% ஆஃப் எர்த் வாட்டர். ஆனால் அது ஃப்ரெஷ் வாட்டர் கிடையாது. ஸோ பூமி அளவில் அதிகப்படியான நீர் எங்கே இருக்குது? ஓஷனில் தான் இருக்குது, 98%. ஸோ இது ஃப்ரெஷ் வாட்டர் கிடையாது. ஓஷனாலே சலைன் வாட்டர் தான், அதாவது உப்பு நீர் தான். சரிங்களா? ஸோ இந்த ஓஷனுடைய அந்த குளோபலுடைய ஃப்ரெஷ் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனு ஓரளவுக்கு தெரிஞ்சுதா? ஸோ இந்த டயக்ராம் ஒரு வாட்டி பாருங்கள். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். ஸோ இதில் இந்த பெர்மாஃப்ராஸ்ட்னா என்னென்னா எப்போவுமே அது உறைஞ்ச நிலையிலே இருக்கும். எப்போவுமே வருஷம் முழுக்க அது பனிக்கட்டியாகவே இருக்கிறது தான் வந்து பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது ஈக்குட்டோரியல் கவுண்டர் கரண்ட். இந்த ஈக்குட்டோரியல் கவுண்டர் கரண்ட்னா என்ன அப்படிங்கன்னு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், ஓஷன் கரண்ட்னா என்னன்னு நம்மளுக்கு முதல்ல தெரியும். ஓஷன் கரண்ட்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ ஓஷன் கரண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க. ஸோ நம்ம காண்டினென்டலில் கிரவுண்டில் நம்ம பார்ப்போம் ஒரு நதியானது ஓடும். நிலத்தில் நம்ம நதி ஓடுறத பார்க்குறோம். இதே ஒரு கடலில் நதி ஓடிச்சுன்னா அது தாங்க ஓஷன் கரண்ட்டு. கடலில் ஓடக்கூடிய நதி சிம்பிளாக கூட எழுதலாம் நீங்கள். அதான் அது எழுத முடியாது, அதை மாற்றி தர மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சதுக்காக, அதாவது ரிவர் இன் ஓஷன், ரிவர் ஃப்ளோயிங் இன் ஓஷன், அவ்வளோதாங்க. கடலில் ஓடக்கூடிய ஒரு நதியை தான் ஓஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதனால், இதோடைய ஃபேக்டர்ஸ் என்னென்ன, எதனால் இது உருவாகுதுன்னு பார்க்கும்போது நிறைய காரணங்கள் இருக்குது. புரியுதா? என்னென்ன? இது ஒரு இடத்துல லோ ப்ரெஷராகவும் ஒரு ஹை ப்ரெஷராக இருந்துச்சுன்னா அதன் மூலமாக இந்த நீரானது போகும், இல்லை வந்து காற்று மூலமாக போகும், கொரியலஸ் ஃபோர்ஸ் மூலமாக போகும், டெம்பரேச்சர் மூலமாக போகும். இப்படி நிறைய காரணங்களால் இந்த ஓஷன் கரண்ட் ஆனது ஃப்ளோ ஆகுதுன்றாங்க. சரியா? இப்போ இது என்ன ஈக்குட்டோரியல் கவுண்டர் கரண்ட்னா என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே ஒரு சர்க்கிள் ஆஃப் கரண்ட் சர்க்குலேஷன் இருக்கும். கரெக்டாக? இங்கேருந்து ஒரு வார்ம் கரண்ட் போவோம், அது அங்கே போயிட்டு திரும்ப இங்கே வரும்போது ஒரு கோல்டு கரண்ட் ஆகும். இப்படி ஒரு சைக்கிள் ஆஃப் இருக்குது இல்லையா? ஸோ இந்த 2 சைக்கிளுக்குள்ள ஒரு கவுண்டராக ஓடக்கூடிய ஒரு கரண்ட்டை தான் வந்து ஈக்குட்டோரியல் கவுண்டர் கரண்ட். இது எங்கே ஓடும்? பேர்ல இருக்குது பாருங்க. ஒரு கரண்ட்டுக்கு கவுண்டராக ஓடக்கூடிய ஒரு கரண்ட்டு அது எங்கே இருக்கும்? ஈக்குட்டோரியல்
கவுண்டர் கரண்ட். இவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுங்க. வார்ம் ஓஷன் கரண்ட் ஃப்ளோயிங் ஈஸ்ட்வர்ட். இது பாருங்க, ஈஸ்ட்வர்டு தான் ஒன்று சுத்தம், கிழக்கு நோக்கி தான் இது ஃப்ளோ ஆகும். பிட்வீன் டூ வெஸ்ட்வர்ட் மூவிங் நார்த் அண்ட் சவுத் ஈக்குட்டோரியல் கரண்ட். அதாவது பாருங்க, இது வந்து ஸோ மேலே பாருங்க, இது வந்து வெஸ்ட் போதா. ஸோ பாருங்க, இது வெஸ்ட், இது ஈஸ்ட் இல்லையா. இது ஈக்குட்டோரியல் கரண்ட் ஆனது ஈஸ்ட் நோக்கி போகும். பாருங்க, இங்கேயும் ஈஸ்ட் நோக்கி போகுது, இங்கேயும் ஈஸ்ட் நோக்கி போகுது. இது பசிபிக் பெருங்கடல், இது பசிபிக் ஓஷன் அண்டு இது அட்லாண்டிக் ஓஷன். சாரி. ஸோ பாருங்க, ரெண்டுமே ஈஸ்ட் நோக்கி போகுது. இந்த பக்கமும் பாருங்க ஈஸ்ட் நோக்கி போகுது, இங்கேயும் ஈஸ்ட் நோக்கி, இங்கேயும் ஈஸ்ட், இங்கேயும் ஈஸ்ட். ஆனால் ஈக்குட்டோரியல் கவுண்டர் பாருங்க, வெஸ்ட் நோக்கி போகுதா, வெஸ்ட் நோக்கி போகுதா, ஈக்குட்டோரியல் சாரி ஈஸ்ட் நோக்கி போகுதா. ஸோ குழம்பிட்டுனா சரி, ரெண்டு கரண்ட்டுமே வெஸ்ட் நோக்கி போகும். ஈக்குட்டோரியல் கவுண்டர் கரண்ட் ஆனது ஈஸ்ட் நோக்கி போகும். புரிஞ்சுதா? இது ஈக்குட்டோரியல் ரீஜனில் மட்டும் தான் இருக்கும். இந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டா போதுமானதுங்க. ஸோ சரிங்களா, இது எதனால் உருவாகுது அப்படின்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஓரம் கட்டுங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஈக்குட்டோரியல் கரண்டான கவுண்டர் கரண்டானது எங்கே அதிகமாக இருக்கும்? பசிபிக் ஓஷனில் அதிகமாக இருக்கும். ஏன்னா பசிபிக் ஓஷன் அது ஒரு மிகப்பெரிய கடல் இருந்தனால அங்கே அதிகமாக இருக்கும். லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அங்கே அதிகமாக இருக்காது. லேண்டோடைய அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து அங்கே ரொம்ப குறைவாக இருக்கும். இது எதுக்காகன்னு பார்க்கும்போது எல்னினோ அண்டு வெஸ்டர்ன் பசிபிக் வார்ம் பூலுக்காக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்னினோ உருவாகிறதுக்கு இது காரணம், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றாங்க. அடுத்து, நாட் ஃபவுண்ட் ப்ராமினென்ட்லி இன் இந்தியன் ஓஷன். ஸோ இந்தியன் ஓஷனில் இது கிடையாது. காரணம் என்ன? இந்த ட்ரேட் விண்டுன்னு சொல்லக்கூடிய மான்சூன் விண்டுடைய அஃபெக்ட்னால இது வந்து இந்த ஈக்குட்டோரியல் கவுண்டர் கரண்ட் ஆனது இந்தியன் ஓஷனில் இருக்காது. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது தான் இதுதாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஈக்குட்டோரியல் கவுண்டர் கரண்ட் எங்கே இருக்கும்? ஈக்குட்டோரியல் ரீஜனில் இருக்கும். ரெண்டு கரண்ட்டுக்கு கவுண்டராக இது வந்து போகும். கவுண்டர்னா நான் எதிர் திசையில் போகிறதுங்க, அவ்வளோதாங்க. ரெண்டு ஓஷன் கரண்ட்டுமே, இந்த ரெண்டு ஓஷன் கரண்ட்டுமே நார்த் அண்ட் சவுத் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடியது வெஸ்ட் நோக்கி போகும். இது என்ன பண்ணும்? ஈஸ்ட் நோக்கி போகும். இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்குங்க. ஸோ இது 3 ஓஷன் இருக்குதா? 3 ஓஷன் தான் நம்ம கன்சிடர் எடுத்துக்கணும். இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன். ஸோ இதில் அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னா பசிபிக் ஓஷனில் தான் அதிகமாக இருக்கும். இந்தியன் ஓஷனில் இருக்கவே இருக்காது. அது காரணம் என்ன? மான்சூனல் விண்ட். இவ்வளோ தாங்க. இந்த அளவுக்கு தாங்க யூபிஎஸ்சி கேட்குறாங்க. இந்த அளவுக்கு நீ தெரிஞ்சு வச்சுங்கிறியா? ஸோ இந்த அளவுக்கு நம்ம கிளாரிட்டி இருக்குதா? இது தாரி நம்ம 2-3 பாயிண்ட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா மைண்டு வந்து கொலாப்ஸ் ஆகிடும். எதுவுமே ஞாபகம் வச்சுக்காது. ஸோ இதை வச்சு எடுத்துங்க. இதுல ஒரு 3 கேள்வி கேட்குறாங்களா, ஒரு கேள்வி ஆன்சர் பண்ணுங்க. இல்லை கேட்காமலே கூட போயிடுங்க. ஆனால் இதுதான் நமக்கு தேவையானது. கரெக்டா? ஸோ அடுத்தது டைடல் ஃபினாமினா. ஸோ இந்த டைடல் ஃபினாமினாவில் டைடல்னா என்ன? கடல் உள்வாங்குவது. அது சொல்லுவாங்க, திருச்செந்தூரில் பார்ப்போம், அடிக்கடி சொல்லுவாங்க, கடலானது உள்வாங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கடலானது உள்வாங்குது, அதாவது இந்த ஓஷனுடைய அந்த ரிவரானது, அந்த ரிவர் பவுண்டரி, சாரி அந்த வாட்டர் பவுண்டரி இருக்குது இல்லைங்களா, அது வந்து குறையுது ஏறது. இது பேர் தான் வந்து குறைவதும் அதிகமாகுது. இதுதான் வந்து டைடல் ஃபினாமினான்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்போ வந்து உருவாகுது? இதுதான் வந்து கேட்குறாங்க. டைடல் ஃபினாமினா எதனால் உருவாகுது? அக்கர்ஸ் டியூரிங் ஃபுல் மூன் அண்டு நியூ மூன். ஸோ பௌர்ணமி அண்டு அமாவாசை நாட்களில் தான் வந்து இந்த ஸ்ப்ரிங் டைடானது உருவாகும். ஸோ இதை வந்து டயனல்னு சொல்லுவாங்க, செமி டயல்னு சொல்லுவாங்க. செமி டயனல்னா ஒரே நாள் வந்து கடலுடைய மட்டமானது, நீர் மட்டமானது 2 வாட்டி ஏறும், 2 வாட்டி இறங்கும். டயனல்னா 1 வாட்டி ஏறும், 1 வாட்டி இறங்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து 2 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்ப்ரிங் டயட், இன்னொன்று வந்து நீப் டயட்னு 2ஆக வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த ஸ்ப்ரிங் டயட்னா என்ன அப்படின்னா, அக்கர்ஸ் டூரிங் ஃபுல் மூன் அண்டு நியூ மூன். பௌர்ணமி அண்டு அமாவாசை நாட்களில் இந்த ஸ்ப்ரிங் டயடானது உருவாகும். ஸ்ப்ரிங் டயட்னா என்ன? ஸோ இங்கே பாருங்க, சூரியன், நிலா அண்டு எர்த். இங்கிலீஷ் தமிழ் மாற்றி மாதிரி சொல்லிட்டுனா, ஸோ சன்னு, மூணு, எர்த், இது 3மே ஒரே நேர்கோட்டில் வந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து ஸ்ப்ரிங் டைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்க, இதுதான் வந்து டைடுங்க, கடலுடைய நீர் மட்டம். ஸோ இது நல்லா தெளிவாக தெரியணும். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை போய் பாருங்கள். அனிமேஷன்லாம் வச்சு ஒரு சூப்பராக ஒன்று நடத்திருப்பேன், அதை போய் பாருங்கள். ஸோ எல்லாம் ஒன்றா இருக்கும்போது கடலுடைய நீர் மட்டமானது ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு பல்கியாக வரும், இந்த அளவுக்கு பல்கியாக இருக்கும். இங்கே இருக்காது. இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால உருவாகுங்க. சன்னு அண்டு மூணுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால இந்த அளவுக்கு மட்டும் பல்ஜாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலயே வந்து கொஞ்சம் இருக்கும். இது வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால, பூமியுடைய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால இது வந்து உருவாகிருக்கும். இங்கே வந்து லைட்டாக இருக்கும். இது வந்து ஹை டைடு, இது வந்து லோ டைடு. இங்கெல்லாம் கடல் மட்டமானது அதிகமாக இருக்கும், இங்கே வந்து லோவாக இருக்கும். ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ அக்கர் குவார்டர் மூன்ஸ். ஸோ பாருங்க, இங்கே வந்து ஹையஸ்ட் டைடல் ரேஞ்ச் ஆனது உருவாகும் எப்போ? ஸ்ப்ரிங் டைடில். நீப் டைடில் என்ன ஆகும்னா, இங்கே வந்து 3 வந்து, அதாவது சன்னு 3 அர்த்தமே ஆனது நேர்கோட்டில் இருக்குமா, இங்கே ரைட் ஆங்கிள் சைடில் இருக்குங்க. ரைட் ஆங்கிள் சைடில் இருக்கும் பாருங்க, 90 டிகிரி இருக்குதா. ஸோ இங்கே சன் இருக்குது,
இங்கே வந்து எர்த் இருக்குது, இங்கே வந்து மூன் இருக்குது. ஒரு ரைட் ஆங்கிள், அதாவது செங்கோணத்தில் இருக்குது இல்லையா, 90 டிகிரியில் இருக்குது இல்லையா, இப்படி வரும்போது என்ன ஆகும்னா பாருங்க, இந்த அளவுக்கு பல்ஜே அங்கே இருக்குதா. ஸோ இங்கே இருக்கு பல்ஜே இல்லை. அதனால் என்ன பண்ணணும்னா இங்கே கொஞ்சம் இருக்கும், இங்கே கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால தான் இதை நீப் டைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் வந்து கேள்வியாக கேட்குறாங்க. ஸோ ஸ்ப்ரிங் டைடில் எப்படி இருக்கும், நீப் டைடில் எப்படி இருக்கும். டைட்னா ஈஸியாக நம்ம சொல்லிடுவோம். டைட்னா என்ன, கடலானது உள்வாங்குது, கடல் மட்டமானது உயருது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அவங்க அதை கேட்கல. ஸ்ப்ரிங் டைடு எப்படி உருவாகுது, நீப் டைடு எப்படி உருவாகுதுன்னு கேட்குறேன். ஸ்ப்ரிங் டைட்னா என்ன, சன்னு 3 எர்த்த எல்லாமே நேர்கோட்டில் இருக்கும். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்ததுனால ஹை டைடு வந்து உருவாகும். நீப் டைட்னா என்ன, லோவஸ்ட் டைடு உருவாகும். ஸோ சன்னு 3 எர்த்த எல்லாமே ரைட் ஆங்கிள் டைரக்ஷனில் இருக்கும், செங்குத்தாக இருக்கிறதுனால டைடானது ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதுதாங்க நமக்கு தெரியுது. இது இல்லாமல் சில டைடில் வந்து சொல்கிறாங்க பெருகியன் டைடு, அப்போகியன் டைடு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மூணானது எர்த்தை விட ரொம்ப தூரமாக இருக்க, ரொம்ப கிட்ட இருக்கும்போது அந்த டைடானது ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப தூரமாக இருக்கும்போது ரொம்ப வீக்காக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க சில நேரங்களில் மூணு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த பிளட் மூன்லாம் வந்து கூட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட வந்துச்சு பாருங்க, மூணு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ இந்த டைட்லாம் வந்து ஏன்னா அப்போ பூமியோடைய கிட்ட அந்த நிலவு வரும், அப்போ நிலா பார்க்கறது ரொம்ப பெருசாக இருக்கும், அப்போ டைடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த டைடு எதனால் உருவாகுது, அதோடைய ஃபேக்டர்ஸ் என்ன, எதனால் அது அஃபெக்ட் ஆகுது, இதெல்லாம் நம்ம தனியாக கிளாஸ் இருக்கோம். ஸோ அதை போய் வந்து பாருங்கள். ஸோ இந்த டைடை எதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம், இந்த கோஸ்டலுடைய ஷேப்பு, அதாவது துறைமுகத்துடைய ஷேப்பு வந்து அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம், டெப்த்து வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம், லோக்கல் விண்டோ, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், இது எல்லாமே ஒரு டைடில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் சும்மா ஒரு ரேண்டமாக ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா. ஸோ அடுத்தது ஓஷன் கரண்ட். ஓஷன் கரண்ட்னா என்னன்னு இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ஒரு ஓஷன் கரண்ட்னா என்ன, ஸோ ஓஷன் கரண்ட் ஒரு டெஃபினட் பார்த்துருக்கோம். ஒரு நதியில், கடலில் ஓடக்கூடிய ஒரு நதி, அதுக்கு வந்து ஒரு வருஷம் முழுக்க ஓடும். ஆனால் அது எங்கே போய் சேர்றோம் அப்படிங்கிற அந்த டெஸ்டினேஷன் பார்த்து வந்து அதுக்கு தெரியும். ஸோ வார்ம் கரண்ட்டு, கோல்டு கரண்ட்டுன்னு ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. வார்ம் கரண்ட்டு, கோல்டு கரண்ட். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ப்ளூ கலர் இருக்குது எல்லாமே கோல்டு கரண்ட்டு, ரெட் கலர் இருக்குது எல்லாமே வார்ம் கரண்ட்டு. ஸோ இந்த கோல்டு கலர் இருக்குது இல்லைங்களா, இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, சாரி, இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய இந்த கோல்டு கரண்ட் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பொழிவு இருக்காதுங்க. மழை பொழிவு இருக்காது. எங்கெல்லாம் கோல்டு கரண்ட் இருக்குதோ அங்கெல்லாம் மழை பொழிவே இருக்காது. ஸோ நீங்கள் பாருங்கள், அதனால தான் அந்த பகுதியில் எல்லாமே பாலைவனமாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த கேனரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு கரண்ட் இருக்குதா, இங்கே தான் வந்து சகாரா பாலைவனம் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பெங்குலா அப்படின்னு ஒரு கோல்டு கரண்ட் இருக்குதா, இங்கே தான் வந்து நமீப் டெசர்ட் இருக்குது. இங்கே பெருன்னு ஒன்று இருக்குதா, இங்கே தான் வந்து அட்டகாமா டெசர்ட் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து கலிஃபோர்னியான்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு கரண்ட் இருக்குதா, இங்கே தான் வந்து இந்த மெக்சிகோ மாதிரியான நகரங்களில் ஒரு டெசர்ட் ஒன்று இருக்குங்க, பேர் மறந்து போச்சு. ஸோ இந்த பகுதியெல்லாம் பாருங்க, எங்கெங்கெல்லாம் கோல்டு கரண்ட் இருக்குதோ அங்கெல்லாம் அது பக்கத்துலேயே வந்து லேண்டில் டெசர்ட் பாலைவனமானது இருக்கும். ஆனால் எங்கெல்லாம் வந்து வார்ம் கரண்ட் இருக்குதோ அங்கெல்லாம் மழைப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. மழைப்பொழிவு அங்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பகுதிகள், இந்த பகுதிகள், ஸோ இந்த பகுதிகள், ஸோ பாருங்கள் இந்த இடம் எல்லாமே ரொம்ப வந்து பசுமையாக இருக்கும். ஸோ பாருங்கள், இன்க்ரீஸ் டெம்பரேச்சர், வார்ம் கரண்ட்னால என்னென்ன உருவாகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ஹியூமிடிட்டி அதிகமாகும், அதனால் ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும். கோல்டு கரண்ட்னா என்ன ஆகும், டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாக இருக்கும், ட்ரையான ஸ்டேபிள் கண்டிஷன் உருவாகும். ஸோ வறட்சியான ஒரு வறண்ட பாலைவனம் வந்து அங்கே இருக்கும். ஏன் வந்து கோல்டு கரண்ட்னால, கோல்டு கரண்ட் இருந்தால் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ஜில்லுன்னு இருந்தால் மழை வருமா, நல்லா சுடாக இருந்தால் தான் மழை வரும். ஏன், அங்கே தான் வந்து கண்டன்சேஷன் ஏற்பட்டு கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் வந்து அங்கே ஏற்படும். ஸோ புரிஞ்சுதுங்களா. ஸோ அடுத்தா வந்து அப்வெல்லிங் அண்டு ஃபிஷிங். அப்வெல்லிங்னா என்ன, அப்வெல்லிங்னா ஒன்றும் கிடையாதுங்க, பூமி கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன் ஆனது மேலே வரும். கோல்டு கரண்ட்னால அந்த நியூட்ரிஷன் ஆனது மேலே வரும். கோல்டு கரண்ட்னால என்ன, கோல்டு கரண்ட் ஆனது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அது கடலுடைய அடியில் போயிடும். வார்ம் கரண்ட் ஆனது அப்படியே ஒரு மேலே வரும். அப்படி மேலே வரும்போது என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் எல்லாமே மேலே வர ஆரம்பிக்கும். ஸோ இதனால என்ன ஆகுனா, ஹை பயாலஜிக்கல் ப்ரொடக்டிவிட்டி உருவாகும், அங்கே நிறைய உயிரினங்கள் வளரும். அதுதான் சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ கிளைமேட்னால என்ன ஆகும், ஈஸ்ட் கோஸ்ட்ல எல்லாமே ஒரு வார்ம் கரண்ட் இருக்கிறதுனால ஒரு ஹியூமிடான கிளைமேட் இருக்குது, வெஸ்ட் கோஸ்ட்டில் கோல்டு கரண்ட்னால டெசர்ட்டாக இருக்குது. மேலே சொன்ன விஷயத்துல தான் சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இது வந்து ஈஸ்டா, ஸோ இது வந்து ஈஸ்டா. வெஸ்ட் சைடில் இருக்கிற எல்லாம் பாருங்கள் கோல்டு கரண்ட்டாக. நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கலாங்க, உங்களுக்கு எங்கே கொஸ்டின் பேப்பரில் கேட்டாலும் அந்த கோல்டு கரண்ட் ஆனது எப்பவுமே வெஸ்ட் சைடில் தான் இருக்கும், வார்ம் கரண்ட் எல்லாமே ஈஸ்ட் சைடில் தான் இருக்கும். ஸோ புரிஞ்சுங்களா. ஸோ பாருங்கள், வெஸ்ட் சைடு இருக்குதா, வெஸ்ட் சைடு இருக்குதா, ஆனால் கோல்டு கரண்ட் பாருங்கள் எல்லாமே ஈஸ்ட் சைடு இருக்குது பாருங்கள்.
ஸோ இங்கே அதிகப்படியான மழை பெய்யும் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி எடுத்து பாருங்க, இந்த பகுதி எல்லாமே மஞ்சள் கலரில் இருக்கும், ஒரு ட்ரை பிளேஸாக இருக்கும். ஆனால் இந்த பகுதியெல்லாம் பாருங்க பச்சை பசையிலும் கிரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ அடுத்தது வராங்க பாருங்க, அடுத்து சொல்கிறாங்க பாருங்க. ஸோ ஓஷன் ரிசோர்சஸ், இந்த ஃபிஷிங் கிரவுண்டு என்னென்ன, ஓஷன் கரண்ட்டுக்கும் இந்த ஃபிஷிங் கிரவுண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸோ பாருங்க, நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த வார்ம் கரண்ட்டும் கோல்டு கரண்ட்டும் எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துல மீன்பிடி தொழிலானது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த கல்ஃப் ஸ்ட்ரீமும் இந்த லேப்ரடாரும் இங்கே மீட் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நியூ ஃபவுண்ட் லேண்ட் சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் வந்து மீன்பிடி தொழிலானது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் பாருங்க, இந்த குரோஷியோ அப்படின்னும் ஒயோஷியோ அப்படிங்கிற இந்த 2 கோல்டு கரண்ட்டும் வார்ம் கரண்ட்டும் ஜாயின் ஆகக்கூடிய இந்த பகுதி வந்து ஜப்பான் பக்கத்தில் இருக்குங்க. நீங்கள் நிறைய ஜப்பான் கதைகளை பார்க்கும்போது அங்கே நிறைய மீன் பிடிக்கிற தொழில் சார்ந்து நிறைய கதைகளை பார்த்துருப்பீங்க. ஏன்னா அங்கே மீன் பிடிக்கிற தொழிலானது அதிகமாக இருக்கும். காரணம் என்ன, ஒரு வார்ம் கரண்ட்டும் கோல்டு கரண்ட்டும் மீட் ஆகும்போது அங்கே அதிகப்படியான மீன்பிடி தொழிலானது இருக்கும். பாருங்க, வேற எங்கேயாவது இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்குதா? இங்கே மட்டும் தான் 2 மீட் ஆகுது. அதே சாரி, இங்கே தான் வந்து 2 இடத்துலையும் வந்து மீட் ஆகுது. ஸோ 2 இடத்துலையுமே வந்து மீன்பிடி தொழிலானது அதிகமாக இருக்கும். ஸோ இவங்க சொல்றாங்க பாருங்க, எந்தெந்த இடத்துலலாம் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் இருக்குன்றாங்க. கிராண்ட் பேக், நார்த் வெஸ்ட் அட்லாண்டிக், நார்த் உடைய வெஸ்ட், ஸோ இந்த பகுதியை வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து நியூ ஃபவுண்ட் லேண்ட். டாகர் பேங்க், நார்த் சீல இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து சொல்றாங்க. ஸோ இங்கே இருக்குதா, ஸோ இந்த கிரீன்லாண்டும் இது இருக்குனால இங்கே ஓரளவுக்கு வந்து நமக்கு மீன்பிடி தொழிலானது இருக்குன்றாங்க. ஹொக்கைடோ ஹொயோஷிமா, ஸோ இந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க, நான் சொன்ன இடத்துல தான் சொல்றாங்க. பெரு கோஸ்ட், ஹம்போல்ட் கரண்ட், ஸோ இந்த இடத்துல ஓரளவுக்கு மழை பொழிவு. நம்ம எல்னினா லானினாலாம் பார்க்கும்போது இந்த இடத்துல மீன்பிடி தொழில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மழை பொழிவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் வந்து தான் வந்து ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ எதனால் உருவாது, கோல்டு கரண்ட்டும் வார்ம் கரண்ட்டும் மிக்ஸ் ஆகிற சமயத்தில் நியூட்ரியன்ட் அப்வில்லிங் வந்து நடக்கும். ஸோ அதனால் ஹை பிளாங்டன் வந்து உருவாகும். ஸோ இதனால என்ன ஆகும்னா, அந்த பிளாங்டனை சாப்பிட்றதுக்காக மீன்கள்லாம் வரும், ஸ்பீஷஸ்லாம் அங்கே வந்து கிரியேட் ஆகும் அப்படின்றாங்க. சரியா, ஸோ ஒரு ஃபிஷிங் வந்து உருவாகணும் அப்படின்னா கன்வர்ஜென்ஸ் வந்து ஏற்படணும், அப்பிலிங் ஜோன்ஸாக இருக்கணும், ஷாலோவான ஷெல்ஃப்ஸ் இருக்கணுன்றாங்க. புரிஞ்சுதுங்களா? கன்வர்ஜென்ஸ்னா என்ன, கோல்டு கரண்ட்டும் வார்ம் கரண்ட்டும் மீட் ஆகக்கூடிய இடங்களில் மீன்பிடி தொழில் அதிகமாக இருக்கும். அப்பிலிங்காக இருக்கும். அப்போ என்ன, கோல்டு கரண்ட்டும் வார்ம் கரண்ட்டும் மீட் ஆகும்போது ஓஷன் கடையில் கூடிய அந்த நியூட்ரியன்ட்லாம் மேலே வரும். ஷாலோவாக இருக்கணும், ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடாது, ஒரு கான்டினென்ட் ஷெல்ஃபாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான பகுதியெல்லாம் மீன்பிடி தொழிலானது அதிகமாக இருக்கும். ஸோ மரைன் ரிசோர்சஸ் என்னென்னு பார்க்கும்போது நிறைய மரைன் ரிசோர்ஸ் சொல்கிறாங்க. பயாலஜிக்கல், மினரல், எனர்ஜி, நான் லிவிங் இதெல்லாம் சொல்கிறாங்க. பயாலஜிலாம் சொல்லுவோம், ஃபிஷ்ஷு, சீவீடு, பிளாங்டன்லாம் வந்து ஒரு பயாலஜிக்கல் ரிசோர்சஸ். நாமெல்லாம் மீன் பிடிச்சி சாப்பிட்றோம் இல்லையா, அதான் சொல்கிறாங்க. மினரல் பார்க்கும்போது பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸு, மேக்னெட்டிக் நோடில்ஸ், சால்ட் இதெல்லாமே நமக்கு மினரலாக கிடைக்கக்கூடிய ரிசோர்சஸ். என்ன சொல்கிறாங்க, கடல்லேருந்து நமக்கு என்னென்னலாம் வந்து ரிசோர்சஸ் கிடைக்குதுன்றாங்க. எனர்ஜி, டைடல் வேவ் இதெல்லாம் நம்ம மூலமாக நமக்கு எனர்ஜி வந்து சப்ளை பண்ணிக்கிறோமா, ரினியூவல் எனர்ஜி நமக்கு கரண்ட் எடுக்கிறோம், அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது நான் லிவிங்காக பார்க்கும்போது நம்ம கடல்லேருந்து மணல் எடுக்கிறாங்களா, கிராவல்லாம் எடுக்கிறாங்களா சொல்கிறாங்க. அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன். ஸோ இந்த ஆயில் கேஸ்லாம் எங்கே இருக்குது, கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸில் வந்து இருக்குது. மேக்னீஸ் நோடல்ஸ் எங்கே இருக்குது, டீப் ஓஷன் ஃப்ளோர்ஸில் இருக்குது. கோரல் ரீஃப், வார்மான ஷாலோவான டிராபிக்கல் வாட்டர்ஸில் இருக்குது. ரிச் ஃபிஷரிஸ் எங்கே இருக்கும், அப்பிலிங் ஜோன்ஸ்ல, மிட் லேட்டிடியூட்ஸ்ல இருக்கும். மிட் லேட்டிடியூட்னா இதுதாங்க, இந்த பகுதி தான் வந்து மிட் லேட்டிடியூட்னு வாங்க. ஸோ இந்த பகுதி பாருங்க, சொன்ன மாதிரி இந்த பகுதி எல்லாம் பாருங்க, மிட் லேட்டிடியூட் 30 to 60 டிகிரி தான் வந்து மிட் லேட்டிடியூட்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து மீன்பிடி தொழிலானது அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது மரிடைம் லாஸ் அண்ட் பவுண்டரிஸ், யூஎன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சி. ஸோ கடல் இருக்குது இல்லையா, அந்த கடலானது இந்த அளவுக்கு பறந்துபட்டு இருக்குதுங்க. இதுல எந்த அளவுக்கு வந்து ஒரு நாட்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் அந்த மரிடைம் லாஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது இங்க நம்ம இருக்கிறோமா, இதுதான் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்குன்னா, இங்க வந்து பிரேசில் கண்ட்ரிஸும் இருக்குது, சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸும் இருக்குது, இங்க இடையில வந்து சவுத் அட்லாண்டிக் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ இது எது வரைக்கும் இவங்களுடைய சொந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. ஸோ அதுக்காக யூஎன் கன்வென்ஷன் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம், இது வந்து இன்டர்நேஷனல் பார்டர்ஸாக நீங்கள் விட்டுருங்க, இங்கே யார் வேணாலும் வரலாம் போகலாம். ஸோ இதுதான் வந்து முடிவெடுத்துட்டாங்க. அது என்னென்ன லாஸ் தான் பார்க்குறோம். இது வந்து 1982ல் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம், யூஎன் கன்வென்ஷன் ஆன் லாஸ் ஆஃப் சி. ஸோ கடலில் இருக்கக்கூடிய ஒரு சட்டங்கள். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, கடலை வந்து பல ஜோனாக வந்து பிரிச்சிருக்காங்க. டெரிட்டோரியல் சி, கண்டிகியூஸ் சி, எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், கான்டினென்டல் ஷெல்ஃபு, ஹை சீன்னு பல வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ டெரிட்டோரியல் சீனா என்னன்னா 12 நாட்டிக்கல் மைல். இந்த 12 நாட்டிக்கல் மைல்ஸ்னால் ஒன்றும் கிடையாதுங்க, 1.82 கிலோமீட்டர் தான் வந்து ஒரு நாட்டிக்கல் மைல் சொல்லுவாங்க. அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து 2 கிலோமீட்டர் வச்சுங்களேன். ஸோ 2 கிலோமீட்டர் வச்சுங்கன்னா ஒரு டெரிட்டோரியல் சீனா என்ன,
24 கிலோமீட்டர். ஸோ 24 கிலோமீட்டருக்குள்ள இப்போ இந்தியா இருக்குன்னு வச்சுங்களேன், 24 கிலோமீட்டருக்குள்ள இந்தியா நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். கரெக்டா? ஸோ ஃபுல் சாவரனிட்டி, எந்த ஷிப்பும் வந்து அந்த வழியாக அவங்க போகவே கூடாது. இது வந்து ஃபுல் சாவரனிட்டி இருக்கும். கண்டினியூஸ் ஜோன்னா 24 நாட்டிக்கல் கிலோமீட்டர். அப்போ நாட்டிக்கல் மைல்னா என்னன்னா 48 கிலோமீட்டர். ஒரு 48 கிலோமீட்டருக்குள்ள கேன் ஃபோர்ஸ் கஸ்டம், இமிகிரேஷன், டாக்ஸ் பொல்யூஷன் லா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா சில லாஸ் வந்து அங்கே நிற்க வைக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து ஷிப்பு வந்துடுச்சுன்றதுக்காக அவங்க அரெஸ்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் அங்கே பண்ணக்கூடாது. சில கஸ்டம்ஸ் வேலைகளை அங்கே பண்ணிக்கலாம். அடுத்ததா எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 200 நாட்டிக்கல் மைல். அப்படி பார்க்கும்போது 400 கிலோமீட்டர். ரைட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் நான் லிவிங் ரிசோர்சஸ். அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டருக்கு போகும்போது இங்கே வந்து எங்கள் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் கப்பல் போகக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் வந்து கட்டளை போடக்கூடாது. ஸோ சில ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது இங்கே ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷன், அதை விட இங்கே கொஞ்சம், அதை விட இன்னும் கொஞ்சம், இந்த மாதிரி தான் வந்து பிடிச்சிருக்காங்க. அடுத்த வந்து கான்டினென்டல் ஷெல்ஃப் பார்க்கும்போது அப் டு 350 நாட்டிக்கல் மைல். இன் சம் கேசஸ் ரைட்ஸ் டு சீ பெட் மினரல்ஸ், ஆயில் அண்ட் கேஸ்லாம் எடுக்கிறதுக்கு இன்னும் இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தா வந்து ஹை சீன் பார்க்கும்போது ஓப்பன் டு ஆல், யார் வேணும்னாலும் இந்த இடத்துங்களுக்குள்ள வரலாம். இன்டர்நேஷனல் பார்டர்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்க, அங்கே போனால் நீங்கள் வந்து அரஸ்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. சரி, அடுத்தா வந்து இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ், அதாவது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது மேலே சொன்ன விஷயத்தையே இன்னும் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க பாருங்க, ஒன்றும் கிடையாதுங்க. இதுதான் வந்து நம்மளுடைய இந்தியான்னு வச்சுங்களேன். மேலே பிரிச்சு தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து டெரிட்டோரியல் ஜோன். இந்த டெரிட்டோரியல் ஜோனுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் பண்ணிக்கலாம். சாரிட்டி லைக் ஒரு லேண்ட் மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஒரு ஃபாரினர் வந்தால் நம்ம என்னென்னலாம் சொல்லுவோமோ அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ளே வந்தால் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். அவர் அரெஸ்ட் பண்ணலாம், என்ன வேணால் த்ரெட் பண்ணலாம். கரெக்டாக? ஒரு ஃபாரின் ஷிப் வருது அப்படின்னா அவங்க என்ன வேணால் நம்ம செய்யலாம். அடுத்த வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்னா என்ன பாருங்கள். ஸோ இது வரைக்கும் தாங்க. ஸோ இது வரைக்கும் தான் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். 200 நாட்டிக்கல் மைல், இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவங்களுக்கு ஃபுல் சாவரனிட்டிலாம் கிடையாது. இந்த டெரிட்டோரியல் ஜோனில் நமக்கு என்ன விதமான சாவரனிட்டி இருக்குதோ அது வந்து இங்கே கிடையாது. ஸோ இங்கே நீங்கள் மீன் பிடிச்சிக்கலாம், ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், மைனிங் பண்ணிக்கலாம், ரிசர்ச் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஆனால் அந்த இடத்துல ஒரு ஷிப்பு வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து த்ரெட்டனிங் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாதுன்றாங்க. ஸோ பாருங்கள், ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன், இந்த வழியாக கப்பல்லாம் வந்து போகலாம் வரலாம். நீங்கள் ரிசோர்ஸ் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ டெரிட்டோரியல் வாட்டர்ஸுக்கும் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸுக்கும் என்ன வித்தியாசன்றத நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓரளவுக்கு படிச்சுங்க. புத்தகத்தில் ஒரு வாட்டி படிங்க, இங்கே நான் கொடுத்துருந்தாலும் நீங்களும் ஒரு வாட்டி படிங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டரான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ஓஷனோகிராஃபியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, அந்த டாபிக் வைஸு நாம் ஓரளவுக்கு ஓவராக எதனால் நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்ற அளவுக்கு பார்த்தோம். ஸோ அடுத்த கிளாஸில் ஜாகிரஃபியில் வேறு என்னெல்லாம் நம்ம விட்டுருக்கோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி பார்த்துருவோம். இன்னும் 2 கிளாஸ் தான். நம்ம ஜாகிரஃபி, ஃபிசிக்கல் ஜாகிரஃபி முடிச்சுட்டு அடுத்து நம்ம பாலிட்டிக்குள்ளே போயிடுவோம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.